ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 கேஜி வவால் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி. கூடவே தனி மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 5லேருந்து 6 பல்லு பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் வந்து எல்லாத்தையுமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் இது ஊறட்டும். அப்போ தான் மீனில் மசாலா நல்லா சாரும், உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து வரும். இப்போ ஒரு தவா வச்சுட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பொறுமையாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைனா வந்து மசாலா கருகிடும். நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃபிஷ்ஷு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க, அப்போ அந்த அரோமா நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க சாப்பிட்லாம்.